अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பிரபன்னனானவன் தன்னுடைய நிஷ்டைகள்லாம் தெளிஞ்சு அதுபடி இருக்கக்கூடியவன். இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பிரபத்தி பண்ணவன் தன்னுடைய ஸ்வரூபானுரூபமாக அதான். அதனால் நிஷ்டையை தெளிஞ்சுட்டு நன்னா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு மாதிரியாக பிரபத்தியை நாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சமுதாயமாக தெரிஞ்சுட்டவனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அவன் உத்தர கிருத்தியம் உத்தர காலத்தில், அதாவது சரணாகதி 12 நாள்லேருந்து மரண கால பர்யந்தம் தன்னுடைய ஸ்வரூபானுரூபமாக தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போலேன்னு அர்த்தம். ஸ்வரூபம்னா அவன் எந்த நிலைமையில் இருக்கானோ அந்த நிலைமையில் பிராரப்த கர்மம்லாம் எப்படி இருக்குதோ அது வசாத்து அதுக்கு தகுந்தா போல காலத்தை கடத்தணும். அப்படிப்பட்டதான உத்தர கிருத்தியம் அதான். அந்த நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு வரைச்சு, தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினின் போதுன்னு ஆரம்பித்து பல ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகளை வரிசலாக ஒன்றோட ஒன்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரார். அதில் கடைசியில் சொல்லச்சே அந்த ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகளை இருளிரியா ஊனேறு செல்வத்து மீனாகும் சுற்றி என்கிற திருமொழிகளிலும், அந்த திருமொழிகளில் அப்படின்னா 10 பாட்டுகளில் ஆழ்வார் சாதித்தபடியும் அப்படின்னு மேலே போகிறது. அது மாதிரி நாம் சொரூபானுரூபமாக அந்த மாதிரி ஆழ்வார்கள் சொன்ன போல் நாம் காலத்தை வர்த்திக்கணும், காலத்தை கடத்தணும் அப்படின்னு. அதனால் இப்போது இந்த பெருமாள் திருமொழியில் முதல் திருமொழி 10 திருமொழிகள் அது. அதில் முதல் திருமொழி இருளிரியா அப்படின்னு பெரிய பெருமாள் நம்பெருமாள் விஷயமாக 3 திருமொழிகள் சாய்ச்சிருக்கார். அதில் முதல் திருமொழி அது சுவாமி தேசிகன் அப்படி திருமொழின்னு சொல்லிட்டதுனால அது அப்படியே அந்த திருமொழியில் என்ன சொல்லியிருக்கார் ஆழ்வார் அப்படின்றத சமுதாயமானா பொதுவாக இந்த திருமொழியில் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், என்னைக்கு நான் பெரிய பெருமாளை தான் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருக்க பெரிய பெருமாளை நான் சேவிக்க போகிறேன், கண்ணால் கண்டு மகிழ போகிறேன், வாயால் என்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய பாகவதாலோடு என்றைக்கு நான் கூடியிருக்க போகிறேன், என்றைக்கு நான் மலர்கள்லாம் தூவி பெருமாளை சேவிக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய கரணங்கள்லாம் பாரிக்கிற விஷயத்தை, அதாவது என்றைக்கு ஈடுபட போகிறது பெரிய பெருமாள் விஷயத்தில் அப்படின்றத பாரிக்கிற உத்தர கிருத்தியத்தில் நாம் அப்படி தான் எப்படி பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் எப்படி நாம் கையை கூப்ப போகிறோம், என்றைக்கு நாம் சேவிக்க போகிறோம், என்றைக்கு கண்ணார பெருமாளை சேவிக்க போகிறோம், அர்ச்சாவதாரத்தில் எழுந்திருக்கிற பெருமாளை அப்படின்னு பாரிச்சுட்டு நாம் உத்தர கிருத்தியத்தை நடத்தணும், நம்ம காலத்தை நடத்தணும். இங்கே ஆழ்வார் சாதிச்சிருக்கிறது என்னன்றது சுவாமி தேசிகனது திருமொழின்னு சொன்னதுனால அதனுடைய அனுபவ பரிவாகம் தான் எடுத்து சொல்லியிருக்கார். அதை அனுபவிக்கும். இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றியின துத்தி அணிபணமாயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினகள் என்னுகளோ கழிக்கு நாளே. இது முதல் பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த பாசுரம் என்ன விதமான இதை நமக்கு கூறுறது, இந்த பதார்த்தத்தை பார்த்துருவோம் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தினுடைய விசேஷார்த்தங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கு, இந்த பாசுரத்தில் முதல்ல என்ன சொல்கிறதுன்னா, பெருமாள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கான், ஆதிசேஷ தல்பத்தில் சயனிச்சுருக்கான்.
அந்த திருவரங்கத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஆதிசேஷனுடைய பெருமையை சொல்லியிருக்கார். அப்படி பெருமை மிகுந்த ஆதிசேஷனில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான் திருவரங்க பெருநகரில். திருவரங்கத்தை வர்ணிக்கிச்சே பெருநகர்னு வர்ணிச்சிருக்கார். அது உபய காவேரி மத்தியத்தில் இருக்கிறதுனால அந்த காவேரியினுடைய அலை, பொன்னியாரனுடைய அலை வந்து பெருமாளுடைய திருவடியை வருடுறது அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா கருமணியாக கோமளமாக இருக்கார். இப்படிப்பட்ட எம்பெருமான எண்ணுகளோ கண்குளிர காணு நாளே, கண் இணைகள் எண்ணுகளோ கண்குளிர காணு நாளே, என்னுடைய 2 கண்ணும், அதாவது அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ ஆதிசேஷனுக்கு சாய்க்கச்சே முதல்ல பெருமாள் அங்கே ஆதிசேஷ தல்பத்தில் இருக்கார். அதனால் ஆதிசேஷன் மேலே திருவரங்க க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்க எம்பெருமான் திருவடியை காவேரி வருடுறது. அப்படிப்பட்ட சன்னிவேசத்தில் எழுந்துட்டு இருக்க பெருமாளை என்னுடைய கண்கள் 2 என்னைக்கு பார்க்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த ஆதிசேஷனை வர்ணிக்கச்சே அந்த ஆதிசேஷன் 1000 தலையுடையவன். இந்த இடத்துல ஆதிசேஷ தல்பத்தில் இருக்கார். அது பிரதான காரணம். இந்த எம்பெருமானே எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்காக பிரம்மாவை தன்னுடைய திருநாபிகமத்தில் தோற்றுவித்தான். அவனுக்கு லோகம் எங்கே? சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஆராத்திய தெய்வமாக வைகுண்டத்திலேருந்து வந்தவன் இந்த எம்பெருமான். அவன் வைகுண்டத்திலேருந்து சத்தியலோகத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு காலத்தில் அயோத்தி அரசர்கள் அதில் பரம்பரையில் இக்ஷ்வாகு காலத்தில் இக்ஷ்வாகு குலதனமாக அங்கிருந்து சத்தியலோகத்திலேருந்து பிரம்மலோகத்திலேருந்து அயோத்தி மாநகருக்கு எழுந்தருளினான். அது ராமனுடைய கால பர்யந்தம் அயோத்தியில் எழுந்தருளினான். ராமன் காலத்தில் துணையான வீடனுக்கு துணையாங்கோயில் அப்படின்ற ரீதியில் தனக்கு சீதா மீட்கச்சே துணை புரிஞ்ச விபீஷணனுக்கு தன்னுடைய குலதனமான இந்த எம்பெருமான விபீஷணனுக்கு பாரிதோஷிகமாக கொடுத்தான். அந்த விபீஷணன் அதை லங்கைக்கு எழுந்தருள்கிற சமயத்தில் உபய காவேரி மத்தியத்தில் சேஷபீட்டம்னு ஒரு விசேஷம் இருந்தது. அந்த சேஷபீட்டத்தில் பெருமாள் அப்படியே நிலையாக எழுதிட்டார். தென் திசை லங்க நோக்கின்னு இங்கேருந்தே விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தெற்கு திக்காக எழுந்தருளி, தெற்கு நோக்கி எழுந்தருளி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் விபீஷண ஆழ்வானுக்கு. நமக்கெல்லாம் இங்கே உபய காவேரி மத்தியத்தில் சேவை சாதிக்கிறான். அதனால் பெருமாள் அங்கேயே வைகுண்டத்திலேயே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்தன் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அப்படின்னு பெருமாள் பக்தர் பாகவதை அங்கே வந்து சேஷத்தில் இருக்கான்னு சொல்லலை. வைகுண்ட லோகத்திலேயே எம்பெருமான் வந்து ஆதிசேஷ தல்பத்தில் தான் இருக்கான். இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தர் பாகவதை சதா அப்படின்னு மாத்திரம்தான் சொல்லித்து. சரி, ஆனால் அங்கேயே ஆதிசேஷத்தில் தான் பெருமாள் எழுந்துருக்கான். அப்படியே அதனுடைய உரு தானே அப்படியே இங்கே வந்திருக்கான். இப்போ அந்த ஆதிசேஷன்றது என்னன்னா, அவன்தான் கைங்கரியத்தில் ரொம்ப பிரதான பூத்தன். அவன்தான் கைங்கரியத்தில் பிரதான பூத்தன். சேஷன்னே அவனுக்கு திருநாமம். அதாவது சேஷவிருத்தி பண்ணுறதுல சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அப்படின்னு சொல்லக்கூடியது. நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதப வாரணாதிபிஹி ஷரீரபேதைஸ்தவ சேஷதாங்கதை யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனை. அவன் பெருமாளுக்கு
எந்தெந்த காலத்தில் எப்பப்போ எப்படி எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அதுதான் இங்கிருந்து போகிற முக்தாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலன். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறது. அதை எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடியவன் நித்திய சூரியாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அதனால் அவனுக்கு ஆதிசேஷன் அப்படின்ற திருநாமம், அனந்தாழ்வான்னு திருநாமம், ஆதிசேஷன் அப்படின்னு. அதனால் சேஷத்துவத்தை காண்பிக்கிறதுனால அவனுக்கு சேஷன்னே திருநாமம் வந்துடுது. அது அதில் முதலாக இருக்கிறதுனால, முதல்னா எல்லா கைங்கரியத்தையும் நமக்கு காண்பிக்கிறான். மற்ற எல்லாரும் நித்தியசூரிகள் எல்லாருக்கும் ஒரே பெருமை இருந்தாலும் கூட இவனுக்கு நமக்கு காண்பிக்கிறதுனால இவனுக்கு ஒரு பெருமை, ஆதிசேஷன் அப்படின்னு. அந்த தல்பத்தில் அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால், இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தீன துத்தி அணிபணமாயிரங்களார்ந்தா. அவன் 1000 தலையுடைய ஆதிசேஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்ல. அந்த அந்த ஆதிசேஷன் அந்த பணாமணி 1000 பணங்கள் இருக்குதே, அதான் அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவனே இருளிரிய அந்த 1000 பணங்களில் பணாமணிகளில் எல்லாத்துலேயும் அந்த மாணிக்கம் இருக்குது, ஒளி வீசக்கூடிய மாணிக்கம். அதனால் ஒரு மாணிக்கத்தினுடைய ஒளியே இருள்லாம் போகும். 1000 தலையிலையும் 1000 மாணிக்கம் இருந்ததுன்னா அது இருள் இரிய. அந்த இருள்லாம் அப்படியே செதறி போகிறது. இருள்ன்றது கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் இல்லாதபடி அப்படி பிரகாசமாக இருக்குது. சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி, அப்படிப்பட்டதான பணாமணிகள் தான் அந்த நெற்றியில் இது இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள், ஆயிரங்கள்லேயும் சுடர் ஒளிவிடக்கூடிய மாணிக்கங்கள் இருக்குது. அது தவிர 1000 அந்த தலையிலையும் பணாமணிகள்லேயும் இனத்துத்தி ஒரு பொறி இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அழகான பொறி இருக்குது. என்ன பொறி அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுடைய திருவடி இருக்குதே, அந்த திருவடியை தான் நாம் நெற்றியில் எல்லாம் தரிச்சுக்கணும். திருமண் சொல்கிறோமே, அந்த திருமணாக தரிச்சுக்கணும். அந்த திருமணை தரிச்சுண்டு தான் நாம் எந்த கைங்கரியமுமே பண்ணணும். அதனால் எம்பெருமானுடைய அந்த ஆதிசேஷன் தன்னுடைய ஒவ்வொரு அந்த பணங்கள் இருக்க அதிலே ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதான் அந்த பாதாகிருதி. நம்முடைய திருமண் எப்படி இட்டுக்கணும்னு சொன்னால், எம்பெருமானுடைய திருவடி ஹரிபாதாகிருத்தியாக நம்ம இட்டுக்கணும்னு சொல்கிறது. அதை அந்த ஆதிசேஷன் அதையும் காண்பிக்கிறான். அது அவனிடத்துல இருக்குது. ஒவ்வொரு பணாமணியிலையும் ஒவ்வொரு எம்பெருமானுடைய திருவடியினுடைய இலட்சணை இருக்குது. இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்தா. அதனால் அது பெருமை மிகுந்ததாக அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஆக்கிருதி அந்த இடத்துல அடையாளமாக இருக்குது. பொறி இனத்துத்தி அந்த இடத்துல அது அடையாளமாக இருக்குது. அதனால் இப்போது இந்த ரெண்டுத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால், நமக்கு காண்பிக்கக்கூடிய அர்த்த விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த ஆதிசேஷனுடைய இதனால் நம்முடைய இருள் எல்லாம் தொலையிறது. பெருமாள் ஆதிசேஷ தல்பத்தில் எழுந்துள்ளிருக்காரு. அந்த ஆதிசேஷனுடைய அந்த பணாமணியில் இருக்கக்கூடிய மாணிக்கத்தினால இருள்லாம் ஒழியிறதுன்னா நம்முடைய அஜ்ஞானமும் ஒழியறது அப்படின்னு அர்த்தம். அதே போல் அஜ்ஞானம் ஒழிஞ்சதுனால நாம் எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஆகிருதி பாதாகிருத்தியை தரிச்சுண்டு நாம் வைஷ்ணவனாக இருந்து எம்பெருமானுக்கே ஆட்படக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறது. அரவு அரச பெருஞ்சோதி. அரவுன்னா
பாம்பு. அந்த பாம்பினுடைய அரசன் யார்? திருவனந்தாழ்வான். அப்படிப்பட்ட பெரும் சோதி தேஜஸுடைய அனந்தன் என்னும் அணி விளங்கும், அப்படி உயர்ந்து விளங்கக்கூடிய வெள்ளை அணையமேவி, அவனுடைய திருமேனி, அனந்தாழ்வானுடைய திருமேனி வெள்ளையாக இருக்கும். அதனால் சுத்த சத்துவமயம் அப்படின்னு காண்பிக்கும். கொஞ்சம் கூட ரஜோகுணம் தமோகுணங்கள்லாம் இல்லாத சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியது. அதனால் வைஷ்ணவனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா சத்துவகுணம் மேலோங்கி சத்துவகுணமாக இருக்கணும். அதையும் காண்பிக்கிறான் இப்போது. அதனால் நம்முடைய அஜ்ஞானங்கள் போகிறது. அதனால் எம்பெருமானுடைய பாதாகிருத்தியான அந்த திருமண நாமெல்லாம் இட்டுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் எல்லாம். கைங்கரியம்னா கர்மாக்கள் உள்பட நித்திய நைமித்திக கர்மாக்களும் அவனுடைய கைங்கரியம்தான். அதனால் அது அப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் எம்பெருமானுக்கே அப்படின்ற எண்ணத்தோட சுத்த சத்துவமயமாக இருக்கணும் அப்படின்றத அது சொல்கிறது, காட்டுறது. அப்படிப்பட்ட இதை மாதிரி நமக்கு போதிக்கக்கூடியதான அந்த அனந்தாழ்வான் மேலே, திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். அணையை மேவி அதில் பொருந்தி எழுந்தருளிருக்கான்னு அர்த்தம். அது எந்த 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 இடம் அப்படின்னா திருவரங்கம். திருவரங்கம்னு பிரசித்தியாக இருக்கக்கூடிய உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அரங்கம்னா ரங்க விசேஷம், ஒரு ஸ்தல விசேஷம். அது எப்படிப்பட்டது? பெருநகருள், அது பெருமை புரிந்ததான நகரம், அது பெருமை மிக்கதான ஒரு நகரம். எம்பெருமான் வைகுண்டத்தில் எப்படி எழுந்திருக்கானோ அது எப்படி பெருமை மிகுந்ததோ அதனால தான் அதுக்கு பூலோக வைகுண்டம்னு பேர். வைகுண்டம்னா அதாவது விகுண்டா அல்ல, மாறுதலாக இருக்கவாள்லாம் இல்லாத தேசம் அது அப்படின்னு. அதனால் அது பெருமை மிகுந்த தேசம். எப்பவும் பகவத் பக்தியே உரையிற தேசம் அது. அதனால் பெருநகரம், பெருமை மிகுந்ததான நகரம். நாடு அப்படின்னு சொன்னால் அதில் அறிவிலிகள்லாம் இருப்பா, சாமானியர்களும் இருப்பா, நல்லவர்களும் இருப்பா. நகரம்னு சொன்னால் எப்போவுமே சான்றோர்கள் ஆன்றோர்களே இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அதனால் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்ததான நகரம் திருவரங்க பெருநகருள். இப்படி ஆதிசேஷனும் நமக்கு நல்மார்க்கத்தை காண்பிக்கிறான். அந்த நகரமும் பெருநகரமாக இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் இருக்கக்கூடிய நகரம். அந்த இடத்துல இருக்கக்கூடியதான பொன்னியாறு இருக்கே, காவேரி ஆறு. காவேரி ஆறுக்கு, திருக்காவேரிக்கு பொன்னின்னு ஒரு பேர். வட சொல்லுல கனக நதின்னும் ஏமாபகான்னும் அந்த காவிரி ஆற்றுக்கு பேர். ஏன்னா பொன்னை கொழிச்சி, அது பொன்னு மாமணியும் உத்தமம் சுமந்து பொருதிரமானதி புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அறப்புணல் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்ந்தானை அப்படின்னு பொன்னெல்லாம் அள்ளிண்டு வருது காவேரி தன்னுடைய பிரவாகத்தில். பொன்னுன்றது என்னதுன்னா ஜீவர்களையும் சொல்லக்கூடியது பொன்னுன்ற வாசகம். எப்படின்னா நிலம் பறந்து வருங்களுழி பெண்ண ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்த உந்த உந்தி புலன் பறந்து பொன் விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே அப்படின்ற இடத்துல பொன் விளைக்கும் பொய்கவேலி. அங்கே இருக்கக்கூடிய பொய்கையெல்லாம் அந்த கழனிகளில் பொன்னை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு. பொண்ணுன்னா ஹிருதயங்கமமாக இருக்கிறதுக்கு பொண்ணுன்னு பேர். எது ஹிருதயங்கமமாக இருக்குதோ, விரும்பத்தக்கதாக இருக்குதோ அது ஜீவரத்னமானதுனால எம்பெருமானுடைய ஹிருதயங்கமமாக இருக்கிறதுனால அது. அந்த பொன்கள்லாம் உழைக்கக்கூடிய வயல்களை உடைய பொய்கை ஆச்சாரியர்கள்லாம் உடைய பூங்கோவலூர் அப்படின்னு சாய்க்கிறார். இருக்கட்டும்.
அந்த மாதிரி இந்த இடத்துல பொன்னி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த பொன்னி என்ன பண்ணுறது அப்படின்னா, பொன்னி யார்? காவிரி யார்? பொன்னெல்லாம் கொண்டு வருது. திரை கையால் திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி, தெளிந்த நீராக இருக்குது, கலங்கல் நீரே கிடையாது. என்ன பொன்னி யார் எப்படி இருக்குது? தென்னீர், தெள்ளிய நீர். தெள்நீர் பொன்னி திரை கையால் அடிவருட, அதனுடைய அலைன்ற கை இருக்குதே, அந்த கையினால பெருமாளுடைய திருவடியே வருடுறது. அதாவது இந்த பொண்ணை கொண்டு வந்து ஹிருதயங்கமாக இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் கொண்டு வந்து இது எதை குறிக்கிறதுன்னா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கொண்டு பெருமாளுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுறத காண்பிக்கிறதா இருக்குது. அதுக்கு தியோதகமாக இருக்குது. அடிவருட, அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுறான், அந்த பெருமாளை அடையிறதுக்கு மாத்திரம் இல்லை, எம்பெருமான் திருவடியில் கைங்கரியம் பண்ணுறாபடியும் அவன் வந்து அப்படியே சயன திருக்கோலத்தில் இருக்கான். அந்த காவேரி யார்? அந்த பெருமாள் திருவடியில் கைங்கரியம் பண்ணுறத வடிவனை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை அப்படின்னு கீழே சாய்ச்ச எடுத்திருக்கார் இந்த பிரமாணத்தை. அந்த மாதிரி பள்ளி கொள்ளும் அடிவருட பள்ளி கொள்ளும், அங்கே இருக்க எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கருமணி, அவன் வந்து நீலமணி போன்றவன். நீலமணி அதாவது மணியெல்லாம் என்னன்னா அதாவது வேண்டாத தீயவைகளை நீக்கி வேண்டியவைகளை கொடுக்கக்கூடியது தான் மணி. மணியினுடைய சுபாவம் எப்படின்னா, தோஷத்தை நீக்கி நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் கருமணி, அப்படி கருமணியை போன்ற எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான், அவனை பார்த்தா விடவே முடியாது, அப்படிப்பட்ட வடிவழகு. கோமளத்தை, கோமளம், அதனால் ரொம்ப அழகானவனாக இருக்கக்கூடியவன். கோமளத்தை கண்டு கொண்டு, அழகெல்லாம் அப்படியே திரண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ தான் ஒரு வஸ்து அழகாக இருந்தால் தான் நம்ம அதிலேயே கண் செலுத்துவோமே தவிர, இல்லைன்னா போயிடும், கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வெளிவந்துடுவோம். அதனால் அந்த எம்பெருமான் தன்னை விட்டு அகலாதபடியாக இருக்கக்கூடியதான அழகை கொண்டிருக்கவன். கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு, இப்படிப்பட்ட நீல வடிவாக இருக்கக்கூடிய அழகெல்லாம் திரண்ட எம்பெருமான், என் கண்ணிணைகள் என்று கோலோ கழிக்கு நாளே, என்னுடைய கண் இணைகள் 2 கண்ணும் என்னைக்கு அவனை கண்டு சேவித்து கழிக்க போகிறதோ, அந்த நாள் என்னைக்கு வாய்க்க போகிறதோ அப்படின்னு அதில் பாரிக்கிறார். அதனால் எம்பெருமான் எப்படி எழுந்திருக்கான், எம்பெருமானுடைய தன்மையும் கருமணியாக நம்முடைய தோஷத்தை போக்கி மங்களத்தை நல்கக்கூடிய மணியாக இருக்கான். அது ஏதோ அப்படி இல்லை, மணி ஏதோ சின்னதாக இருக்குது அப்படின்லாம் இல்லை, ஒரு கோமளமாக இருக்கான். அவன் அழகெல்லாம் திரண்டு வடிவெடுத்தவனாக இருக்கான். அவன் எழுந்தருளிருக்கிற திருவரங்கம் பெரு நகர், அது பெருமை பொருந்திய நகர். அங்கே சான்றோர்களும் ஆன்றோர்களுமே இருக்கக்கூடியதான நகர்னு சொல்லியிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொன்னியாறு பொன்னெல்லாம் கொழிச்சுண்டு வருது, தெளிந்து வருது. அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணணுன்றதை காண்பிக்கிறது. அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷ தல்பமும் 1000 பணாமணிகள், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு விதம் இல்லை, 2 விதம் இல்லை, பல விதங்களாக கைங்கரியம் பண்ணணும். 1000ன்றது அசங்கேயத்தை காண்பிக்கக்கூடியது, ஆனால் பலவிதமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத காண்பிக்கிறது. அவனுடைய அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம்முடைய அஜ்ஞானம் மொத்தத்தையும் அறுக்கக்கூடியதாக அந்த சுடர் மணிகள் ஒளி வீசக்கூடிய மாணிக்கங்களை உடையவனாக இருக்கான். அது மாத்திரமன்றிக்கே எம்பெருமானை கைங்கரியம் பண்ணணும்னா வைஷ்ணவனாக இருக்கணும். அதனால் எம்பெருமானுடைய பாதாகிருத்தியை உடையவனாக இருக்கணும், நாம தரிச்சண்டவனாக இருக்கணும். அதனால் அதையும் தரிச்சுட்ட ஆதிசேஷனாக இருக்கான்.
இப்படி இருக்கக்கூடிய அனந்தன் அனந்த விதமான கைங்கரியம், முடிவில்லாத கைங்கரியத்தை பண்ணுறதுனால அவனுக்கு அனந்தன்னும் திருநாமம். ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி முடிஞ்சு போகாது, அது எப்போவுமே அப்படியே முடிவில்லாத இருக்கும். அதனால் முடிவில்லாத கைங்கரியம் பண்ணுறதுனா அனந்தன்னு. அப்படிப்பட்டவன் சுத்தமயமாக, சுத்த சத்துவமயமாக இருக்கணும். அதை காண்பிக்கக்கூடிய எம்பெருமான் இப்படிப்பட்டவனை தான் எம்பெருமான் அணைச்சின்னு இருக்கான். தன்னுடைய சொத்தா அந்த எம்பெருமான் அணைச்சின்னு இருக்கான்றதை காண்பிக்கிறதுக்காக தான் அவன் அணை போல எம்பெருமானுக்கு இருக்கான், அது மேலே எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட விசேஷ சன்னிவேசத்தை என்னைக்கு நாமும் என்ன இருளிரிய அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்கிறதுனால அஜ்ஞானமெல்லாம் போச்சுன்னா, இருள் போச்சுன்னா நம்ம பார்க்க தானே பார்க்கணும். அதனால் இந்த இடத்துல எண்ணுகளோ கண்குளிர காணுனாலே அப்படின்னு ஆரம்பத்தில் இருளிரியன்னு சொன்னார். இருள் போச்சுன்னா கண்ணால் காண போகிறோம், அது என்னைக்கு அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மேல் பாசுரத்தை மேலே பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.